அடுத்து ஒரு கேள்வி. சைஃபுல்லா திருச்சியிலிருந்து சைஃபுல்லா கேட்கிறார். இது 2ஆம் மாதம் கேட்டது, 26/2 உள்ளது, 2019. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஹதீஸ்களை சம்பந்தமான கேள்வி. நெஞ்சில் கைகட்டுதல் சம்பந்தமாக வரும் ஹதீஸ் சாது என்று சொல்லுகிறார்கள். சுஃபியானிடமிருந்து அறிவிக்கும் யஹ்யா மட்டும்தான் இதை அறிவிக்கிறார். அவரிடம் பாடம் பயின்ற 4 மாணவர்களின் வாக்கியத்தில் நெஞ்சில் கைகட்டினார்கள் என்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த கூடுதல் வார்த்தை ஏற்கப்படும் என்று நம்ம சொன்னால் அதற்கும் ஒரு விதி உள்ளது என்று சொல்லுகிறார்கள். ஒரு அறிவிப்பாளர் கூடுதல் வார்த்தையை சொல்லும் போது அவர்கள் இவரை விட நம்பகமானவராக இருந்தால் அது சாது என்றும், ஒருவேளை இவர் நம்பகமானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் சொல்லுகிறார்கள். இதற்கு விளக்கம் தரவும் சொல்றாரு. என்ன சார் ஹதீஸ்ல பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல சாதுன்னா என்னன்னு விளங்கிக்கணும். இப்ப ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதை அறிவிப்பாங்க, அதான் ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் அறிவிப்பான்னா அபூ ஹுரைரா, ஒரு இப்னு அப்பாஸ், ஒரு சஹாபி அறிவிப்பார். அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு தான் வருவாங்க. அபூ ஹுரைராட்ட இருந்து கேட்டால் யாருன்னா 4 பேர் வந்துருவாங்க, அல்லது 3 பேர் அறிவிப்பாங்க, அல்லது அபூ ஹுரைராட்ட இருந்து கூட ஒரு ஆள் அறிவிப்பாரு, அவரிடமிருந்து 4 பேர் அறிவிப்பாங்க. இப்படி வரும். ரசூலுல்லாஹ் சொல்லி அது அபூ ஹுரைரா கேட்டு, அபூ ஹுரைராட்ட இருந்து இஸ்மாயில் கேட்டு, இஸ்மாயில் இருந்து மூசா கேட்கிறான்னு வைங்க. அந்த மூசாங்கிற ஒரு ஸ்காலரா இருந்து, ஒரு உஸ்தாதா இருந்து, மதரசாவோட பாடம் நடத்துறவரா இருந்தாருன்னு சொன்னா அந்த மூசாட்ட கேட்கறாங்க நிறைய வந்துருவாங்க. அபூ ஹுரைரானா மதரசா நடத்திட்டு இருக்கல, அவர் யாரோ ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த ஒரு ஆள் தான் அறிவிப்பாளரா வருவார். அந்த ஒரு ஆளும் சாதாரண ஒரு ஆளா இருந்தாருன்னு வைங்க, அறிவிச்சுட்டு போயிடுவாரு. சில அறிஞர்களா இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ்களை சொல்வதற்கு ஒரு சபையை கூட்டியிருப்பாங்க பள்ளிவாசல்ல, மக்கள்லாம் குழுமி இருப்பார்கள். அப்ப என்ன செய்வாரு அவரு, எனக்கு அபூ ஹுரைரா இவர் சொல்லி, அபூ ஹுரைரா சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அந்த ஹதீஸை சபையில போடுவார். அந்த சபையில என்ன 10 மாணவர்கள் இருப்பாங்க, அல்ல 5 மாணவர்கள் இருப்பாங்க. இந்த 5 பேரும் போய் அடுத்த ஆளுக்கு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒத்த ஆளா தான் வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஒத்தையா வரும். இந்த எவர் ஆசிரியருங்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரோ அவர் அறிவிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா, அவருடைய ஸ்டூடெண்ட்கள் பூரா கிட்ட இருந்து அறிவிப்பாங்க. ஒரு ஆசிரியர் அவர் 5-10 மாணவர்களை பத்தி அறிவிக்கிறாரு. அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா இவர்கிட்ட கேட்டதை அறிவிப்பாங்க. இந்த மாணவர் ஒரு ஆள்கிட்ட அறிவிப்பாரு, அது ஒரு பக்கம். இவர் போய் எகிப்தில் அறிவிப்பாரு, அந்த மாணவர் மதீனாவில் அறிவிப்பாரு, இந்த மாணவர் மக்காவில் போய் அறிவிப்பாரு. அந்த ஊரு புறப்பட்டு போயிருவாங்க எங்கேயாவது, அல்ல அந்த ஊர்ல கூட இருப்பாங்க. அப்ப இந்த 10 பேரும் வெவ்வேறு ஆட்கள் அப்படி செங்கிலியா போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும் பொழுது அந்த ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் தான், அது ஒரு ஹதீஸ் தான் இவர் சொல்றாரு. அந்த ஹதீஸை 10 பேர் கேட்கிறாங்க. 10 பேரும் ஒரே மாதிரி அறிவிச்சாங்கன்னா பஞ்சாயத்து இல்ல, ஒரு சபையில தான் அவர் சொல்றாரு. ஒரு சபையில சொல்லும் போது ஒரே மாதிரி மனப்பாடம் பண்ணி அந்த 10 பேர் எந்த ஊர்ல போய் அறிவிச்சாலும் எங்க உஸ்தாத் இப்படி சொன்னாருன்னு அறிவிக்கணும். அதுல குழப்பம் கிடையாது. சில நேரத்தில் எப்படி வரும்னு கேட்டா, இந்த 10 பேருடைய கவனக்குறைவுனாலேயோ அவங்களுடைய திறமையினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தர் டிஃபரெண்ட் அறிவிச்சிருவாங்க. எப்படி அறிவிச்சிருவாங்க? உதாரணமா அவர் 5 செய்தியை சொன்னார்னு வைங்க. அந்த உஸ்தாது அபூ ஹுரைரா சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் சொல்றாரு. 5 கேட்கிறவர் என்ன செய்வாருன்னு கேட்டா, ஒருத்தர் 5ஐயுமே அறிவிப்பாரு. இன்னொருத்தருக்கு யாபசத்து கம்மியா இருக்கும், அவர் சொன்ன ஒண்ணு விட்டுருவாரு, 4 அறிவிப்பாரு. ஒரு உஸ்தாது எங்க உஸ்தாது சொன்னார்னு சொல்லிட்டு இதே சங்கிலி தொடர சொல்லி எங்க உஸ்தாது 4 விஷயத்த எனக்கு சொன்னாரு பாரு. இன்னொருத்தர் என்ன செய்வாருன்னா 3 சொல்லுவாரு. அப்போ ஒரு 5 செய்தி சொன்னதுல ஒருத்தர் 3 சொல்றாரு, ஒருத்தர் 2 சொல்றாரு, ஒருத்தர் 5ஐயுமே சொல்றாரு. இப்படி வரும் பொழுது இப்ப என்ன செய்வது அப்படின்னு சொன்னா இதை கவனிப்பாங்க. எப்படி கவனிப்பாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் 3ங்கிறாருல, இன்னொருத்தர் 5 சொல்றாருல, 5க்குள்ள இந்த 3 இருக்கத்தானே செய்யுது. 5 செய்தி சொன்னார்னு சொன்னா இந்த 3 அதுல இருக்கத்தானே செய்யும். மேற்கொண்டு தானே 2 சொல்றாரு, அதுக்கு மாத்தமா சொல்லல. இதுல யாரும் யாருக்கு முரணா சொல்லல. 1 சொன்னவரு அவர் மனப்பாடம் பண்ணதை சொல்றாரு, 2 சொன்னவரு இன்னொரு விஷயத்தை கூடுதலாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டாரு, 5 சொன்னவரு எல்லாத்தையும் உன்னிப்பா கவனித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. இப்ப நம்ம யாரையும் தள்ள வேண்டியது இல்லை, எல்லாம் நல்ல ஆட்களா இருக்கிறாங்க. 1 சொன்னார்ல, 5 சொன்னது எதுக்கு எல்லாம் அடங்கிறதுல. அப்ப அதிகமா சொல்றது, ஒருவரை விட ஒருவர் அதிகமாக சொன்னாரே, ஆனால் அதிகமா சொன்ன காரணத்தினால் அதை தள்ளக்கூடாது.
சரியா? உதாரணமா நம்ம சொல்றோம், ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இட்லி சாப்பிட்டாரு அப்படிங்கிறோம். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா நான் சொன்னதாக என்ன செய்யறாரு, இவர் இட்லி சாப்பிட்டதாக பீஜ சொன்னாரு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இட்லியும் சட்னியும் சாப்பிட்டதாக சொன்னாருங்கிறாரு. இட்லி மட்டும் இவர் சொல்றாரு. இது கொண்டு முரணா? இவர் முக்கியமான மேட்டர் சொல்லிட்டு துணைக்கு உள்ள விட்டாருன்னு அர்த்தம். நான் வந்து இட்லியும் வடையும் சாப்பிட்டாருன்னு சொல்றேன். ஒருத்தர் கேட்டு என்ன செய்யறாரு, இட்லி சாப்பிட்டா சொல்லி விட்டுருவாரு. இன்னொருத்தர் செய்வாரு, இட்லியும் வடை கரெக்டா சொல்லுவாரு, இட்லியும் வடையும் சாப்பிட்டா சொல்லுவாரு. இதுல இவர் பொய் சொன்னார்னு அர்த்தமா? உன்னை விட்டு விட்டாருன்னு அர்த்தமே தவிர ஒன்னும் இவர் வந்து கரெக்டா யாபம் பண்ணிருக்காரு அர்த்தமே தவிர யாரும் யாருக்கும் எதிராக சொல்ல கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யலாம், நீ இட்லி சாப்பிட்டா அது உண்மைதான்ப்பா, இட்லி சாப்பிட உண்மைதான்ப்பா, இட்லியும் சட்னியும் சொன்னா இட்லி அதுல அடங்கத்தானே செய்யுது. இட்லியும் சாப்பிட்டாரு சட்னியும் சாப்பிட்டாருன்னு சொன்னா இட்லி சாப்பிட்டது ரெண்டு பேருடைய ரிவாயத்தில் அடங்கத்தானே செய்யுது. அதனால ரெண்டு பேரும் நல்ல ஆட்களாக இருந்தாங்கன்னு சொன்னா ரெண்டையும் அதிகமா சொல்றாங்க ஏத்துக்கிற வேண்டியதான். அதிகமா சொல்வதை ஏத்துக்கொள்ளணும். அதிகமா சொல்வதை ஏத்துக்கொண்டால் குறைவா உள்ளது அடங்கிறது. அதுல அதுவும் அடங்கத்தானே செய்யும். இட்லியும் சட்னியும் சாப்பிட்டாருன்னு ஒத்துக்கிட்டோம்னா இட்லியும் அடங்கிறது. அவர் நம்ம தள்ளல. இது வந்து கூடுதல் அறிவிக்கிறது. இப்ப என்ன செய்யறாருன்னா இன்னொரு இது வேற மாதிரி வருதுன்னு வைங்க. 5 மாணவர்கள்ட்ட சொல்லும் போது, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இவர் 4 இட்லி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொருத்தர் அதே செய்தி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இட்லி சாப்பிடவில்லைன்னு சொன்னார் ஒருத்தர் அறிவிக்கிறார். இது கூடுதலா மாற்றமா? ஒருத்தர் இட்லி நான் சொன்னதாக என்னிடத்தில் 4 மாணவர்களுக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? 2ல ஏதோ ஒண்ணு சொல்றேன். இட்லி சாப்பிட்டார் என்று சொல்லுகிறேன், இட்லி சாப்பிடவில்லைன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுகிறேன். ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த நான் இட்லி சாப்பிட்டாருன்னு சொன்னதை கவனிக்காம சாப்பிடவில்லைன்னு அறிவிச்சு விட்டாரு. இப்ப என்னவாங்க, ஒரு நாள் நடந்த சம்பவம் இது. ஒரு நாள் நடந்த ஒரு செய்திய இவர் சாப்பிட்டார் என்கிறார், இவர் சாப்பிடவில்லை என்கிறார். இது முரண ரெண்டை ஏத்துக்கிற முடியாது. கூட உள்ளதை ஏத்துக்கலாம். ஒருத்தர் சொன்ன 4 விஷயத்துல ஒருத்தர் 5 சொன்னார்னு சொன்னா 5 ஏத்துக்கிட்டால் எதையும் நம்ம மறுக்கல. எப்படி வருது? ஒருத்தர் சொல்றாரு இட்லி சாப்பிட்டாரு, இன்னொருத்தர் சொல்றாரு அன்னைக்கு இட்லி சாப்பிடவே இல்லை. ஒருத்தர் சொல்றாரு இவர் வந்து என்னை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தார், காதர் பாட்சா என்பவர் என்னை வெள்ளிக்கிழமை பார்த்தாருன்னு நான் சொல்றேன். என்கிட்ட கேட்டுட்டு போனவங்க என்ன செய்யறாங்க, 3 பேரு வெள்ளிக்கிழமை பார்த்தாருங்கிறாரு. ஒரு ஆள் சொல்றாரு காதர் பாட்சா வெள்ளிக்கிழமை வரவில்லை என்று சொன்னாரு. நான் வந்தாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன். வந்தாருன்னு நான் சொன்னது 3 பேர் கரெக்டா போய் சொல்லிடுறாங்க. அதே விஷயத்தை அதே மாணவர்கள் ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா வெள்ளிக்கிழமை காதர் பாட்சா வரலன்னு பீச்ச சொன்னாருங்கிறாரு. இப்ப வந்து இதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதிகமான பேர் சொன்னதற்கு மாற்றமா கம்மியான ஆளுக்கு சொன்னா அது விட்டுருவாங்க. அவருக்கு நிறைய பேர் தப்பு வர்றது வாய்ப்பு கம்மி, ஒரு ஆள்கிட்ட தப்பு வர்றது வாய்ப்பு ஜாஸ்தி. 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் சொல்றாங்க வந்தாருன்னு சொல்லி, ஒரு ஆள் வரலன்னு நான் சொன்னா சொல்றாரு. நான் சொன்ன செய்தியை தான் 4 பேரும் கேட்டு சொல்றாங்க. நான் தான் அந்த செய்திக்கு வந்து சோர்ஸ், நான் அந்த செய்தியை சொல்றேன். அப்படி சொல்லும் போது 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, காதர் பாட்சா வந்தாருன்னு பீச்ச சொன்னாரு, ஒரு ஆள் போய்கிட்டு காதர் பாட்சா வரலன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல, அது ஒரு நாள் இது ஒரு நாளா முரண் கிடையாது. வெள்ளிக்கிழமை வந்தாரு சனிக்கிழமை வரலன்னு போயிடலாம். ஒரே மாசம் ஒரே தேதி ஒரே டைம்ல வந்தாரு வரலன்னு 2 இருக்க முடியுமா? இது சரின்னா அது சரியில்லைன்னு ஆயிரும், அது சரின்னா இது சரியில்லைன்னு ஆயிரும். இப்ப என்ன முடிவு எடுக்கணும் என்று கேட்டால், 4 பேர் 3 பேர் இப்படி சொல்றாங்க. அப்ப 3 பேர் கவனமா கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஒரு ஆள் ஏதோ கவனக்குறையில வந்தாருங்கிற வரலன்னு ஒரு விளங்கி இருக்கும். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார், வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க, கவனக்குறைவுனால செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அதை விட்டுருவாங்க, இதை ஏத்துக்குருவாங்க. அதாவது அதிகமான பேர் அறிவிப்பதற்கு மாற்றமாக எதிராக குறைவான ஆளுக்கு அறிவித்தார்களே, ஆனால் அதிகமானவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆசிரியரிடம் இருந்த வெவ்வேறு ஆசிரியர் இருந்தால் சாது வராது. இப்ப நான் சொன்னதாக வந்து காதர் பாட்சா வந்தார் நான் சொன்னேன் 4 பேர் சொல்றாங்க, வேற ஒருத்தர் காதர் பாட்சா வரலன்னு வேற என்ன செய்யறாரு, இஸ்மாயில் சொல்றாரு. அப்படி சொன்னாங்கன்னா அவர் இஸ்மாயில் சொன்ன விஷயம். ஒரே ஆளிடமிருந்து செய்தியை பெற்ற மாணவர்கள் அதிகமான பேர் சொல்வதற்கு மாற்றமாக குறைவான பேர் சொல்வார்களே, ஆனால் அப்ப ஹதீஸ்ல என்ன, ஹதீஸுக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லை. இதுதான் லாஜிக். மனிதனுடைய அறிவே இப்படித்தான். நீங்க எதை ஏத்துக்கிறீங்க? 4 பேர் கோர்ட்ல சாட்சி நடத்தலாம், சாட்சிகள் கூட விசாரிக்கிறாங்க, 5 சாட்சி நிப்பாட்டுறாங்க, ஒருத்தன் உளறாங்க நடந்துகிட்டு, 4 பேர் கரெக்டா சொல்றாங்க, என்ன ஏத்துக்குருவான்? ஒருத்தனை பிறல் சாட்சின்றான். ஒருத்தன் என்ன செய்வான், ஆளு பிறல் சாட்சி அவர் தள்ளுபடி,
இந்த 4 பேர் கரெக்டா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னு. உலகத்துல உள்ள விஷயம் ஹதீஸ் கலை என்பதை என்னன்னு கேட்டா, உலகத்துல ஒன்றை உண்மைப்படுத்துவதற்கு என்ன வழிமுறையை உலகத்தில் உள்ள அறிவாளிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த அறிவாளிகளுடைய வழிமுறை பிரகாரம் தான் ஹதீஸ் கலையை உண்டாக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா இது தள்ளிடுவாங்க. நல்லா விளைகிறேன்னு கூடுதலாக அறிவித்தல் என்பது எதுல வராது, அது மறுக்கப்படுறதுல வராது, சாதுன்னு வராது. முரணாக அறிவிக்க கூடாது. அத 10 பேர் அறிவிக்கும் பொழுது, ஒரு ஆசிரியர் சொன்னதாக 10 பேர் அறிவிக்கும் பொழுது 7 பேர் ஒன்றை சொல்லி 3 பேர் அதை விட கம்மியா சொன்னார்களே, ஆனால் அந்த 3 பேர் 7 பேர் சொன்னதை நம்ம ஏத்துக்குருவோம். சரியா? அதே நேரத்தில் 7 பேர் சொன்னதுக்கு மாற்றமா 3 பேர் சொன்னார்களே, ஆனால் அப்ப அந்த 3 பேர் சொன்ன சாது, அது விட்டுறணும்னு அர்த்தமாயிரும். இதுதான் அடிப்படை. இப்ப என்ன ஒரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, நெஞ்சில கை கட்டுறதுல சுஃபியானுடைய மாணவர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் நெஞ்சில கட்டினா சொல்றாரு, மற்றவங்க சொல்லலைங்கிறாங்க. மற்றவங்க சொல்லலைன்னா என்னது, முரணாது? நெஞ்சில் கட்டவில்லைன்னு சொன்னாங்களா மற்றவங்க? நெஞ்சில கட்டின ஒரு திரும்பினார்கள் போனார்கள், மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு நெஞ்சில கட்டுற விஷயத்தை இவர் சொல்றாரு, மற்ற 4 பேர் சொல்லவில்லை. அப்போ ஒருத்தர் சொல்வதை விட ஒருத்தர் கூடுதலா சொன்னா அது எப்படி சாதாவும்? கூட உள்ளது சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளணுமே. அப்ப கூடுதலா உள்ளதை நம்ம ஏற்றுக்கொள்வது என்ன இல்ல, நெஞ்சில கை கட்டுற விஷயத்துல உங்க வாதப்படி கூடன்னு வருது. முரண் என்று சொன்னால் அதை எடுத்து சொல்ல என்ன சொன்ன, என்ன முரணா வருது? இவர் 3 மாணவர்கள் நெஞ்சில கை கட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு நெஞ்சில கை கட்டினார்னு சொன்னா 2 முரணா வருது. முரணா வந்தா 3 பேரை ஏத்துக்குருவோம், அது தள்ளுபடி பண்ணிடுவோம். இது முரண் இல்லையே. மற்ற 3 பேர் சொல்லாத விஷயத்தை ஒருவர் சொல்லாத விஷயத்தை 3 பேர் சொல்லாத விஷயத்தை ஒருத்தர் சொல்றாரு, கூடுதலா இருக்குது. இது ஒரு விஷயம். அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, 2 பேர் தான் அறிவிக்கிறாங்கன்னு வைங்க. 2 மாணவர், ஒருத்தர் சொன்னதாக இவர் ஒன்னு சொல்றாரு, அவர் ஒன்னு சொல்றாரு. அப்ப 2 பேரும் இடம் போடுவாங்க. 2 பேரும் சமமான ஞாபக சக்தி உள்ள ஆட்களா, இவர் கொஞ்சம் கவனக்குறைவு, அவர் கொஞ்சம் ஷார்ப்புன்னு வந்தா இந்த ஒரு ஆளை எடுத்து அந்த ஒரு ஆளை விட்டுருவாங்க. இப்படிலாம் ஹதீஸ் கலையில் இருக்கிறது. இப்ப எந்த ஒரு ஹதீஸ்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில் கை வைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படவே இல்லை. அந்த செய்தியை சொல்லாமல் விட்டுருக்கிறாங்க பல அறிவிப்பாளர்கள். ஒரு அறிவிப்பாளர் சேர்த்து சொல்றாரு, கூடுதலா சொல்றாரு. ஒருத்தர் தக்பீர் கட்டினதை மட்டும் அறிவிச்சு விட்டாரு, ஒருத்தர் ருக்கு போனது வரைக்கும் சொல்றாரு, ஒருத்தர் அத்தையாத்துல உட்கார்றதை சொல்றாரு, ஒருத்தர் சலாம் கொடுக்கறத சொல்றாரு. இந்த கையை வச்ச விஷயத்த ஒருத்தர் சேர்த்து சொல்றாரு. தக்பீர் கட்டினார்கள் முட்டையா சொல்றாரு ஒருத்தர், அந்த தக்பீர் கட்டும் போது கையை எங்க வச்சாங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா இது எங்க முரணாகும்? இது சாது எப்படி வரும்? இதுல கூடுதலா தானே சொல்றாரு. கூடுதலா சொன்னா அவர் பலவீனமானார்னு சொல்லுங்க. கூடுதலா சொன்னவர் சரியில்லை அப்படின்னு சொன்னா தான் தள்ளுபடி செய்யப்படும். அதனால இதுல எல்லாருமே கரெக்டான ஆளுக்கு தான் இருக்கிறாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுல இந்த ஒருத்தர் சொல்லக்கூடியது கூடுதல் விவரம், முரணான விவரம் அல்ல. அவங்க கைய நெஞ்சில் வைக்கவில்லை, வைத்தார்கள் அப்படி இருந்தா காட்டுங்க. வைக்கவில்லை நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நெஞ்சில கை கட்டினான்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அதிகமான பொருள் நம்ம ஏத்துக்கலாம், இது ஒன்ன தள்ளி விட்டுறலாம். இங்க எப்படி வருது? இவர் சொல்லி இருக்கிறார், அவங்க சொல்லல. இவர் தான் அதை சொல்றாரு, நெஞ்சில கை வைக்கிறத ஒருத்தர் சொல்லல. அதனால இதுல அந்த சாதுங்கிற பிரச்சனை வராது. முரணா இருக்குன்னா எடுத்து காட்டுங்க, என்ன முரணா இருக்குது அப்படி ஒண்ணு காட்ட முடியல. அதுக்கடுத்து என்ன கேட்கிறான்னு கேட்டா, அந்த ஹதீஸ்ல வருது, எப்படி வருதுன்னு கேட்டா, எலவு ஹாதிஹி அலா சத்ரிஹி. அந்த ஹதீஸை சொல்லும் போது எந்த ஹதீஸை நெஞ்சில வைக்கிறோமோ அந்த ஹதீஸ்ல இன்னொரு கேள்வி இதே சகோதரர் கேட்கிறார், எப்படி வருதுன்னு கேட்டா, எலவுன்னா வைத்தார்கள், ஹாதிஹினா இதை, அலா சத்ரிஹி இதை நெஞ்சில் வைத்தார்கள் ஹதீஸ்ல இருக்கு. இதைங்கிறது ஒருமை, இது இவ்விரண்டைன்னு வரல. 2 கையை வச்சு அப்படி செய்யணும், ஹாதிஹின்னு சொல்லாம ஹாதைன்னு சொல்லணும். இந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, எலவு ஹாதிஹி அலா சத்ரிஹின்னு ஒருமையா வருது. அப்ப ஒரு கையை தான் வைக்கணும், எலவு ஹாதிஹி அப்படிதான் உங்க ஹதீஸ்ல இருக்குது, 2 கை எப்படி வைக்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்கறாங்களாம். இதே ஹதீஸ்லயே அதே சைஃபுல்லாங்கிற சகோதரர் தான் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸ்ல நெஞ்சின் மீது என்று கூறும் போது அதுல வருது ஹாதிஹி என்று வந்துள்ளது, ஹாதானி என்று வரவில்லை. ஹாதிஹின்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுறது, ஹாதானின்னா 2 சுட்டி காட்டுறது. 2 கையையும் வைத்தார்கள் என்று சொல்லாம இதை வைத்தார்கள் என்று ஒத்தையா தானே சொல்றாரு.
அப்ப நெஞ்சில கை கட்டுற நீங்க சொல்லக்கூடியவங்க என்ன செய்யணும், எப்படி கட்டுங்க, ஒரு கை தொங்க விட்டுக்கிறங்க, இது ஆதாரமா காட்டுறாங்க, என்ன செய்யணும், இப்படித்தானே செய்யணும்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்டு விட்டுருக்குறாங்க. ஆனா இந்த கேள்வி சரியில்லை. ஏன்னு கேட்டா, இதைன்னு சொல்றோம்ல, இதைன்னு சொல்லும் பொழுது அதுலயே வாசனை வருது. என்னன்னு கேட்டா, அதாவது இந்த எஹியாங்கிறவர் தான் இதை அறிவிக்கிறார். அறிவிக்கும் என்ன செய்யறாருன்னா, பசப எஹியா, எஹியா என்பவர் செய்து காட்டுகிறார். எப்படின்னா, அல் யும்னா அல் யுஸ்ரா, வலதுகை இடதுகையின் மீது வைத்து இதைங்கிறார். அதுல எப்படி செஞ்சு காட்டி சொல்லும் போது என்ன செய்யறாரு, இதைன்னு ஒரு கையை சுட்டி காட்டி சொல்லல, இதைன்னு எதை சொல்றாருன்னு கேட்டா, இடதுகையை முதல் எடுக்கிறாரு, வலதுகை வைக்கிறாரு. இதை நெஞ்சில் வைத்தார்கள். இப்ப ரெண்டையும் தானே குறிக்கும். இதைன்னு அவர் சொல்லுவது அதே ஹதீஸ்ல வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, எலவு ஹாதிஹி அலா சத்ரி, இதை நெஞ்சில் வைத்தார்கள். இதைன்னு சொன்னா செஞ்சுதான் காட்ட முடியும். இதை இல்லாட்டி வலது கையை இடது கைன்னு சொல்லியிருப்பாரு. இதை நெஞ்சில் வைத்தார்கள் சொன்னா அவர் என்னமோ செஞ்சிருக்கிற. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க சொர்க்கத்துல, நானும் எத்தீம்களுக்கு பொறுப்பேற்று இப்படி இருப்போம்பாங்க. இப்படி இருப்போம் விளங்காது. இப்படி இருப்போம் சொல்லும் பொழுது ரெண்டு விரலை இப்படி காட்டினார்கள் சேர்த்து சொல்லுவோம். இப்படி இருப்போம்னா என்ன அர்த்தம், அது ஒத்தையத்தான் வரும். ரெண்டா வரலன்னு கேட்கக்கூடாது. ரெண்டு விரலை காட்டி இப்படி இருப்போம்னு சொன்னா இந்த ரெண்டு விரலையும் தான் அது குறிக்குதுன்னு அர்த்தம். ஈர்மையா வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது வலது கைய இடது கையில வச்சு இதை நெஞ்சில் வைப்பார்கள் அப்படிங்கிறாரு. காட்டும் போது ரெண்டையும் இணைச்சு ஒன்னா காட்டுறாரு. ரெண்டு கையையும் ஒரு பொருள் மாதிரி ஆக்கி காட்டி அதை நெஞ்சில் வைத்தார்கள் என்று சொல்லும் போது ஏன் இருமையா வரணும், அந்த எந்த ஹதீஸில் விமர்சனம் வருதோ அதுல இந்த வாசகம் இருக்குது. அதனால இந்த கேள்வி சரியில்லை. அடுத்ததாக அதே ஹதீஸ் சம்பந்தமா தான் கேட்கிறார். அதாவது இமாம் ஹனஃபி, மாலிகி இவங்க ஹதீஸ் கலையில ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு அபு ஹனீஃபா என்ன செய்யறாருன்னா ஒரு அளவுகோல் வைக்கிறார். என்ன அளவுகோல் வைக்கிறாருன்னு கேட்டா, மதீனா வாசிகள் இருக்காங்கல்ல, மதீனாவில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, மக்காவில் இருக்கல. மக்காவில் இருந்த காலம் ஆரம்பத்தில், பிறகு மதீனாவில் தான் இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் செய்யலாம் யாருக்கு தான் தெரியும், மதீனா வாசிக்கு தான் தெரியும். மதீனா வாசிகள் சங்கிலி சங்கிலியாக ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுவும் ஆதாரம். மதீனாக்காரங்களா என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்யறாங்க, ஹதீஸ் அறிவிப்புலாம் இல்ல, ஆனா தொடர்ச்சியா மதீனா வாசிகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதை ஆதாரமா எடுத்துக்கிறணும் அப்படின்னு யார் சொல்றது, அபு ஹனீஃபா இமாம் சொல்றாரு. இவருக்கு கேட்கிறாரு. அதே மாதிரி மாலிக் இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு மாத்தமா மதீனா வாசிகள் செய்யறாங்க, ஹதீஸை விட்டுட்டு மதீனா வாசிகள் எடுத்துக்கணுங்கிறாரு. யாரு, மாலிக் இமாம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, அதுக்கு மாத்தமா என்ன செய்யறாங்க, மதீனாவில் உள்ள மக்கள்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க இஷ்டத்துக்காக செய்வாங்க, அவங்களும் ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து தானே செய்வாங்கன்னு இப்படி ஒரு கான்செப்ட அவரு செய்யறாரு. ஒரு ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் அவர் கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் அதற்கு மாற்றமாக அமல் செய்தால் அறிவித்தவரை மாற்றி அமல் செய்யறாரு. ஒரு ஹதீஸ் என்ன செய்யறாருன்னா, நெஞ்சில கை கட்டினான்னு அறிவிக்கிறாரு, அவர் தொப்புள்ள கட்டிக்கிட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யறது, அவர் அறிவிச்சது நெசமா இருந்தா அவர்ல செஞ்சிருப்பாரு, நெஞ்சில கட்டினாங்கன்னு அறிவிக்கிறாரு, உதாரணத்துக்காக வேண்டி அறிவிச்சுட்டு அவர் போய் நெஞ்சை தொப்புள்ள கட்டிக்கிட்டாருன்னு சொன்னா அதை ஏத்துக்கிற கூடாது, செயலை தான் ஏத்துக்கிறேன்னு அப்படின்னு ஒரு உசூல வச்சிருக்கிறாங்க, மதுஹப்ல உள்ள உசூல்ல. ஒரு ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர் அதற்கு மாற்றமாக அமல் செய்தால் ஹதீஸை விட்டுவிட்டு அறிவிப்பாளரின் அமலை எடுக்க வேண்டும் என்பது அவங்களுடைய விதியாக இருக்கிறது. இது சரியான்னு கேட்கிறார். இது ஒரு மடமைன்னு தான் சொல்லணும். இது சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டா, நம்ம ஆதாரங்கள் அடிப்படை இவங்க என்ன செய்யறாங்கன்னா சொந்த அபிப்பிராயத்தில் இதெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒரு அந்த விதிக்கு ஆதாரம் காட்டணும். அதாவது ஹதீஸ்ல உள்ளதுக்கு மாற்றமாக அவங்க ராவி செஞ்சாருன்னு சொன்னா அதைத்தான் ஏத்துக்கிறேன்னு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ல ஏத்துக்கிற கூடாதுன்னு சொன்னா அந்த ரூலை எங்கேருந்து எடுத்தாங்க. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நம்ம ஹதீஸ் படி இந்த விதி சரியான்னு பார்ப்போம். மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம எல்லாம் நிக்கக்கூடிய நேரத்தில் ஹவுலுல் கௌசருக்கு வருவாங்க, சஹாபாக்கள்லாம் வருவாங்க. வரும்போது தடுக்கப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஹவுலுல் கௌசர் தண்ணிக்கு போகும்போது அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தடுக்காதீங்க, அவங்களாம் என்னுடைய தோழர்கள், விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லும்போது என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்க என்னுடைய தோழர்கள் சொல்லுவாங்க.
அப்ப மலக்குமார்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க தோழர்கள் நீங்க இருக்கிற வரைக்கும் ஓகே, நீங்க போன பிறகு புதுசு புதுசா உண்டாக்கிட்டாங்க. லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, உமக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க உனக்கு தெரியாது, அவங்கள அலோவ் பண்ண முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். இது புகாரியில நிறைய இடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு 4625 4625 உதாரணத்துக்கு தான். இது ஒரு 10-15 இடத்துல புகாரிலே வருகிறது. இதுல நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், சஹாபாக்களுடைய அமல் கரெக்டா இருக்குன்னு கிடையாது. இந்த ஹதீஸ், இந்த உசூல் சரியா என்பதை எதுல இருந்து பார்க்கணும்? நம்ம அறிவை கொண்டு பார்க்காம ஹதீஸ் குர்ஆன்ல இருந்து பார்க்கணும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபாக்கள்ல பல பேர் ஹதீஸ்ல இல்லாதை உண்டாக்கி விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வே சஹாபின்னு கண்டறிஞ்சு சிபாரிசு பண்ணும்போது கூட உனக்கு தெரியாது, நீ இருக்கிற வரைக்கும் தான் சரியா இருந்தாங்க, அதுக்கு பிறகு உண்டாக்கி விட்டாரமா லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக. இன்னும் அந்த ஹதீஸ்ல என்ன வருது? ஈசா நபி உண்டாக்குன ஒரு சமுதாயம், அவரை கடவுளாக்கிட்டாங்க, ஈசா நபி கைவிட்டுருவாரு, அந்த மாதிரி இவர்கள் நான் கைவிட்டுருவேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈசா நபி சொன்ன அந்த பதிலே நானும் சொல்லிவிடுவேன், யா அல்லாஹ் இவங்க செஞ்சு நான் பொறுப்பு இல்ல, நான் கரெக்டா தான் சொன்னேன், அவங்களா உண்டாக்குனது என்னை பிடிக்காதுன்னு சொல்லி அப்படிலாம் அந்த ஹதீஸ்ல வருது, பெரிய ஹதீஸ். இப்ப நம்ம இந்த ஹதீஸ்ல வச்சு பார்க்கிறோம், அதாவது சஹாபாக்கள் மதீனாவாசிகள் சஹாபாகத்தான். மதீனாவாசிகள் அமல்லாம் அப்படி ஏத்துக்கணும்னு சொன்னா, மதீனாவாசிகள் ஹதீஸ்ல இல்லாமலும் செய்ய வாய்ப்பு இருக்குது. மதீனாவாசிகளா இருந்தாலும் மக்காவாசிகளா இருந்தாலும் ஹதீஸில் உள்ளதைத்தான் நடைமுறைப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சா பின்பற்றிட்டு போங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஹதீஸில் இல்லாமையும் சொல்வார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் இருந்து அதனால தடுக்கப்படுறாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு நீங்க அமல் செஞ்சதை ஏத்துக்கணும் எப்படி சொல்லுவீங்க? ஆதாரத்தை போடு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு போடு, இல்லாட்டி விட்டு போயிடும், அவ்வளவுதான். அவங்க செஞ்ச அமல் எப்படி ஆதாரமாகும்? அமல் தப்பாவும் இருக்குமே. இந்த ஹதீஸ்ல அதை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இப்ப இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க? ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு காபிராயிராதீங்க. லா தர்ஜு பாதி குஃபாரன் யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலு. உங்களை ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் சுமந்து ஒருத்தர் கொடுத்த வெட்டி காபிரா போவாதீங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இது புகார்ல நிறைய இடத்துல வருது. உதாரணத்துக்கு 121, உதாரணத்துக்கு 121வது ஹதீஸ். இதுல என்ன சொல்லப்படுது? வெட்டிக்கிற கூடாதுட்டாங்க. அமல் எப்படி இருந்துச்சு? வெட்டிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு என்ன வருது? வெட்டிக்கிட்டு காபிராதன்ட்டாங்க. ஆனா ஆயிஷா நாயகி அலி ரலியல்லாஹு அன்ஹு சண்டை நடந்துச்ச, இதைத்தானே செஞ்சாங்க. அப்ப இவங்க ரூல் படி என்ன செய்யலாம்னு கேட்டா, கொல்லலாம். அது அமலை ஏத்துக்கணும்ட்டாங்களே. சஹாபி அறிவிக்கிறாரு கொல்லக்கூடாதுன்னு சொல்லி, ஒருத்தர் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அவங்களே நினைஞ்சாங்க, ஜம ஒத்தக போர்லையும் அந்த மாவியாவோட நடந்த போர்லையும் என்ன செய்யறாங்க, சிஃபின் போர்லையும் ஒருத்தர் சகாபாக்கள் வெட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த இவங்க உசூல் சரியாக இருந்தால் நம்ம ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்ல பார்க்க வேணாம், செயலை பார்ப்போம். அமல் என்னவா இருந்துச்சு? கொல்லலாம், நான் உன்னைய கொள்ள, நீ உன்னைய கொள்ளலாம். அதுல சட்டம் என்னன்னு கேட்டா, இனிமேல் நமக்கு பிரச்சனை வந்தால் அவர்களை தூக்குங்க, ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. ஏன்னு கேட்டா அமல் ஆதாரமா இருக்கு. இது ஆதாரம். நீங்க எடுத்த உசூல், அபு ஹனீஃபா எடுத்த உசூலா இருந்தாலும் மாலிக் எடுத்த உசூலா இருந்தாலும் ஹதீஸுக்கு மாற்றமான உசூலா இருக்குத. எதை கடுமையான குற்றம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதையில செஞ்சிருக்கிறாங்கன்னு வருது. உடனே சஹாபால திட்டான திருப்பி போடுவாங்க. அது நமக்கு அவனுக்கு தேவையில்லை. நம்ம எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த உசூல் தப்பு, இந்த உசூல் படி இல்ல. இந்த ஹதீஸை தெரிஞ்சு கொண்டுதான் அவங்க நினைஞ்சாங்க, ஏதோ ஒரு ஞாபகத்தை வைத்துக் கொண்டு அவங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டார்கள். அப்ப அமல்லாம் ஆதாரமா ஆகும்னு சொன்னா, அப்ப சகாபாக்களுடைய இந்த அமல் ஆதாரம் ஆதாரம் இல்லைங்கிறீங்களே, ஆதாரம்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டில் முத்தலாக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு பஞ்சாயத்து. முத்தலாக்குங்கிற ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? முத்தலாக்கு இல்ல. தலாக்குன்னு சொன்னாலும் ஒரு தலாக்கு தான். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒருத்த மனைவியை தலாக்குங்கிறான், மறுபடி தலாக்குங்கிறான், அல்ல 3 தலாக்குன்னு சொல்றான், ஒரே 3 தலாக்குங்கிறான். இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சட்டநிலை என்ன? ஒரு தலாக்கு தான், சேர்ந்துக்கலாம். இன்னும் 2 வாய்ப்பு உனக்கு இருக்குது. இது இருந்தது. அபூபக்கர் காலத்துல இதான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல என்ன செய்யறாங்க? என்னடா தலாக்குங்கிறீங்க, என்ன 3 ஆக்கிறோம்னு சட்டமாக்கிட்டாரு அவர். ஆக்குங்கிறார். இப்ப அமல் இப்படி ஆயிடுச்சு. எது வரைக்கும்? 500 வருஷமா இது அமல். பிறகுதான் உடைக்கப்படுது. இப்னு தைமியா ஹதீஸ் மாத்தமா அமல் உண்டாக்கிட்டாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் 3 தலாக்குன்னா 3 தலாக்கு. அப்ப இது இவர் 3 தலாக்குன்னா 1 தலாக்கு. உமருடைய உத்தரவு என்ன கேட்டா 3 தலாக்குன்னா 3 தலாக்குங்கிறார். இப்ப என்ன சட்டம்? இப்ப எதை எடுத்துக்கொள்வது?
ரசூல்லா சொன்ன விட்டு இதை எடுத்துக்கிறதா? இப்படிலாம் நிறைய பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஜும்மாவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பாங்கு தான் சொல்றோம். மதுஹப்ல 2 பாங்கு சொல்றாங்க. இந்த 2 பாங்கு சொல்வது வந்து ரசூல்லாட்ட இருந்துச்சா? ரசூல்லா காலத்துல ஒரு பாங்கு தான், அபூபக்கர் காலத்துல ஒரு பாங்கு தான், உமர் காலத்துல ஒரு பாங்கு தான், உஸ்மான் காலத்துல தான் 2 பாங்கு உண்டாக்குனாருன்னு சொல்லி வருது புகாரில 913. அது கூட வந்து 2 பாங்கு கிடையாது. அவர் கடை வீதியில் ஒரு பாங்குன்னு அறிவித்தல். கடை வீதியில் ஒரு ஆதான் செய்ய சொன்னார், மக்களை வர வைப்பதற்காக. மக்கள்லாம் வந்த பிறகு பள்ளியாசல் ஒண்ணு செஞ்சாருன்னு வருது. இதை வைத்துக் கொண்டு 2 அதானுக்கு ரசூல்லா சொன்ன மாத்தமா தெளிவாக 3 தலைமுறை செஞ்சிருக்கிறாங்களா? எந்த அமல் எடுத்துக்கிறீங்க? இப்ப அது ரசூல்லா, அபூபக்கர், உமர் காலம் வரைக்கும் அமல் தானே. உஸ்மான் செஞ்ச பிறகு அமல், அதுவும் அமல் தானே. எந்த அமல் எடுத்துக்கிறீங்க? 2 அமல் மாற்றமா வந்தா சஹாபாக்களுடைய அமலை ஏத்துக்கிறீங்க. சஹாபாக்களுடைய அமல் தான் முதல்ல 3 தலைமுறைக்கு வந்து ஒரு பாங்கு இருந்துச்சு. அடுத்த தலைமுறையில வந்து உஸ்மான் காலத்துல வந்து 2 பாங்கு ஆக்குறீங்க. இப்ப 2 பாங்குங்கிற அமலை ஏத்துக்கிறீங்களா? ஒரு பாங்கு ஏத்துக்கிறீங்களா? முரணா வந்தா தெளிவற்ற சட்டம் இது. அவங்க போட்டுக்கிற சட்டம் தெளிவில்லாத சட்டம். அதே மாதிரி வந்து பெருநா தொழுகை இருக்குது. பெருநா தொழுகையில வந்து மக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம கூட இப்ப என்ன செய்யறோம்? பெருநா தொழுகையில முதல்ல தொழுகை, அப்புறமேலு குத்துபா. ஜும்மாவுல வந்து முதல்ல குத்துபா, அப்புறம் தொழுகை. இதுதான் நம்ம நடைமுறையில் இருக்குது. ஆனா இந்த நிலை மாறுது. எப்ப மாறுது? மர்வான் ஆட்சியில் இருக்கிறாரு. அப்ப அபூ சயீத் அல் குத்ரிங்கிற பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் உசுரோட இருக்கிறாங்க. அப்ப மர்வான் என்ன பண்றாருன்னு கேட்டா, தொழுகைக்கு முன்னாடியே பயான் ஆரம்பிச்சிடுறாரு. மெம்பர்ல ஏறி உரையை ஆரம்பிக்க போறாரு. அபூ சயீத் அங்க இருக்கிறார், சஹாபி. அவர் சட்டை பிடிச்சி இழுக்கிறார், இறங்கில. இது ரசூல்லா வந்து தொழுகை முடிச்சுட்டு தான் உரை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறாரு. வாக்குவாதம் நடக்குது, பெரிய சண்டையே நடக்குது. இவர் மாட்டேங்கிறாரு. இவர் கடைசி என்ன செய்யறாரு? நம்ம பின்னாடி செஞ்சு யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, தொழுகைக்கு முன்னாடி செஞ்சு ஆளுகளை உட்கார வச்சிடலாம், அதுக்கு தான் நான் செய்யறேங்கிறாரு. இவர் தொழுகை முடிஞ்சோன்னு மக்கள்லாம் போக ஆரம்பிச்சு உளருவாங்க. இல்ல மன்னர்கள் அப்படி கூட குறை சொல்றான்னு கேட்கறது இல்லை. இவ்வளவு மக்கள் தொழுகை விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல. அதை ஒரு கேடயமா பயன்படுத்தி என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் எதுக்கு முதல்ல வைக்கிறேன் என்று சொன்னால், ஹதீஸ்ல இருக்கு எனக்கு தெரியும், எதுக்கு வைக்கிறேன் என்று சொன்னால் யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, நான் நல்ல விஷயத்தை சொல்ல முடியல, முன்னாடியே பயான வச்சிட்டோம்னு சொன்னா இருப்பாங்க, பின்னாடி தொழுகை வச்சுக்கிறோம்னு சொல்லி காரணம் சொல்றாரு. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவருக்கு முடியாது, ரசூல்லா சொன்ன செயல் தான் சரியான செயல், உன் செயல் சரியில்லைன்னு பெரிய சண்டை முடிச்சுட்டு கடைசியில் நினைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் தொழுவாம போயிட்டார் போடான்னு சொல்லிட்டு. நீ என்ன மாற்றத்தில் விளையாடுறியாண்டு. இப்ப எல்லா மக்களும் இப்படி மாத்திட்டாங்களா? இப்ப என்ன உங்க சட்டம் என்ன? நீ அமல அகலுல் மதினான்னு இதை செய்யுங்களா எல்லாரும் பார்ப்போம். எல்லாருமே பெருநா தொழுகைக்கு பிந்தி தானே குத்பா ஓதுறீங்க. அந்த மாலிக்கில இருந்து அனபில இருந்து என்ன செய்றீங்க? முதல்ல வந்து தொழுகையை நடத்துறீங்க, அப்புறம் குத்பா ஓதுறீங்க. மர்வான் ஒரு அமலாக்கிட்டார், 50 பேரும் பேசாம உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. ஒத்தாள் தான் எந்திரிச்சு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. இப்ப எந்த அமலை ஏத்துக்கிறது? அமல்கள் பல நோக்கத்துக்கு மாத்துவாங்க. எது மன்னருக்கு பயந்துகிட்டு மாத்துவாங்க, அறியாமையில மாத்துவாங்க, பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு வகி மட்டும்தான் மாறும். இது ஒரு உசூலே தப்பு. மாலிக் இமாம் சொன்னாலும் சரி, ஷாஃபி சொன்னாலும் சரி, இந்த ஒரு உசூல் பெரிய தப்பு என்பதை நம்ம விளங்கிக்கிறணும். இதனால அந்த அமல்களை என்பதை விட நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு சஹாபி அறிவிச்சிட்டாரா, அதை நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு மாத்தமா அவர் செஞ்சாரா? அவரு முடியாம கூட செஞ்சிருக்கலாம். சுன்னத்தான தொழுகையை பத்தி அறிவிக்கிறவரு அவர் சுன்னத்தான தொழுகை விட்டுருப்பாரு, நம்மள விட்டுறதாப்ப அவர் அமலையா நீங்க பாக்குறீங்க? அமல் செய்ய வந்து ஒரு மனிதனுடைய சக்திக்கு பொறுத்த விஷயம். அவன் சொல்லிட்டு சுன்னத்தான நான் நோன்பு அறிவிக்கிறவர் நோன்பு வைக்காம இருப்பாரு, புறக்கணிக்கிற கூட இல்லை, ஏழாம கூட வச்சுட்டு இருப்பாரு. சுன்னத்தான நோன்பு அறிவிப்பாரு. அவர் ஒரு நாளும் வச்சது இல்லைன்னு வரும், உடனே விட்டுறதா நம்ம? அவருக்கு ஏழால விற்கலையா, ரசூல்லா வச்சாங்கன்னு சொல்றாருல்ல, அதை ஏத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லணும். இதுதான் சரியான விதி. இந்த விதி அவங்க சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது தப்பான விதி தான்.